வெல்கம் டு கீதா சமையல். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து தஞ்சாவூரில் கிடைக்கிற மோர் மிளகா. எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இது வந்து சென்னையில் நாங்கள் அவ்வளோ தேடினோம். அதை இப்போ ஒரு மாதமாக அதை தேடிட்டு இருக்கோம். அது கிடைக்கவும் இல்லை. ஒரு இடத்துல ஒருத்தவங்க கிடைக்குதுன்னாங்க, கிலோ 350 ரூபா சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் கிடைக்கிது 250 ரூபா 350 ரூபான்னு விலை இருந்தது. இப்போ வந்து தஞ்சாவூர் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போனாங்க. அவங்க வந்து கிலோ 100 ரூபான்னு கிலோ 100 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு பாருங்கள் தஞ்சாவூரில். இது ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து நல்லாயிருக்கும், மோர் சாத்துக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு இது சூப்பராக இருக்கும். இது எப்படி போடுறது? ஒன்றும் இல்லை, அதை நல்லா மிளகாயை வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி அதில் போட்டுக்கணும். ஒரு ஊசியை வச்சு குத்தி விடணும். குத்தி விட்டுட்டு எப்போதும் போல் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் வெந்தயப்பொடி, வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி தண்ணி, அப்புறம் வந்து தயிர் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையா போட்டாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்ரு. அது போட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, சும்மா ஒரு 2 லிட்டர் தண்ணி, அதில் ரொம்ப முழுகிற அளவுக்கு கூட ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இது 2 நாளைக்கு ஊறணும். ஊற விட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சோம்னா 1 வருஷத்துக்கு கூட வீணாகவே போகாது. மோர் சாதம், ரச சாதம்லாம் தொட்டுக்கிறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அது பாருங்கள், எங்களுக்கு இந்த வருஷம் தஞ்சாவூர்லேருந்தே கிடைக்கணுன்ட்டு இருந்திருக்கு. நல்லாயிருக்கும். அது நல்லா நம்ம ப்ரிசர்வ் பண்ணி இதை வச்சுக்கலாம். 1 இயர் வரைக்கும் அது வீணாகவே போகாது. 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். என்ன ஒன்றுனா, இதை நம்ம அப்பப்போக்கி வெயிலில் எடுத்து காய வச்சு வச்சுக்கணும். இந்த மழை காலம்லாம் வருது பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா, எடுத்து வெயிலில் வச்சு அது ஒரு தடவை காய வச்சு எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டோம்னா வீணாகவே போகாது. இது நான் வந்து இவ்வளோ போட்டிருக்கேன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பேன். எங்கள் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.